අපට නිදහසේ පරිපූර්ණත්වය සඳහා වූ සටනක් සහ අරගලයක් තිබෙනවා. ඒ සටන எமது சுதந்திரத்தின் முழுமைத்தன்மையில் போராட்டம் உள்ளது. இந்த போராட்டம் என்னிலும் உங்களிலும் உள்ளது என நான் நம்புகிறேன். இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்பதே இம்முறை எமது சுதந்திர தின நிகழ்வின் துணைப்பொருளாகும். எமது இலங்கையை எமது சுயாதீன தன்மை, இறையாண்மை மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றினால் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளுள் வெற்றிகளும் உண்டு, தோல்விகளும் உண்டு, நன்மைகளும் உண்டு, தீமையும் உண்டு. நாம் எப்போதும் தீயவற்றை ஒடுக்குவதற்கு தயங்குவதில்லை. அதேபோன்று நன்மைகளை மறைப்பதற்கும் அச்சமடைவதில்லை. நாம் எவ்வாறு கட்டியெழுப்புவது? எம்மிடமுள்ள இயல்மை, சக்தி என்பவற்றை ஒருங்கிணைத்தால் எம்மிடம் இருக்கும் பிரதான சக்தி என்னவாக இருக்கும்? எம்மிடமுள்ள பெரும் சக்தி நாட்டின் மனிதவள சக்தியாகும். எமது நாட்டை கட்டியெழுப்புவதாயின் எமது மனித வளத்தை அபிவிருத்தி அடைந்த ஏனைய நாடுகளுடன் நேருக்கு நேர் நின்று அனைத்து வகையிலும் முழுமையான மனித வளமாக மாற்ற வேண்டியது அவசியமாகும். அறியாமைக்கு பதிலாக அறிவார்ந்த, பழமைக்கு பதிலாக புதிய, பேதங்களுக்கு பதிலாக ஒற்றுமை கொண்ட புதிய மனித வளத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். எமது நாட்டில் அறிவார்ந்த மனித வளத்தை கட்டியெழுப்ப வேண்டும். எவ்வாறு? அறிவால், ஒற்றுமையால், நவீன தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்புடன் சிறந்த மனித வளத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதனை உருவாக்க வேண்டுமாயின் கல்வித்துறையில் பாரிய மாற்றத்திற்கான யுகத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு நாம் தயார். புதிய மனிதனை உருவாக்கும் முயற்சிகளில் பழைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு தடையாக உள்ளன? இவை அனைத்திற்கும் எதிராக புதிய சிந்தனை, புதிய தொழில்நுட்பம் உள்ளிட்ட புது மனிதனை உருவாக்க தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்ற நாம் தயாராக உள்ளோம். இதற்கு நாட்டு மக்களின் ஆதரவு கிடைக்கும் என நான் நம்புகிறேன். நமது ஒற்றுமையில் மாத்திரமே நமது மனித வளங்களின் சக்தி அடங்கியுள்ளது. நாம் வீழ்ந்தால் நமது சக்தி வலுவிழக்கும். ஏனையோரிடம் கோபம், வைராக்கியம், சந்தேகம், குரோதம் ஏற்படுமாயின் நமது பிரதானமான சக்தியும் வலுவிழக்கும். நமது அகராதியில் உள்ள 2 அவலட்சணமான வார்த்தைகள் என்ன? இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம். இந்த இனவாதம் மற்றும் அடிப்படை வாதத்தினூடாக நமது பலத்தை நாமே அழித்து பலவீனப்படுத்திக் கொள்ளவே முடியும். இதனால் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது நாட்டில் எந்த ஒரு பிரிவினைக்கும், இனவாதத்திற்கும், அடிப்படைவாதத்திற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும், நமது நாட்டின் தேசிய ஒற்றுமையை, நாட்டை கட்டியெழுப்பும் பிரதான சக்தியாக கட்டியெழுப்புவதாக நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். அதன் பின்னர் அனைவருக்கும் சட்டவாட்சி சமமானதாக நியாயமாக கிடைக்கும். நாம் புதிய இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும். அனைவரும் சட்டம் எனும் எல்லையின் கீழ் இருக்க வேண்டும். நமது நாட்டு மக்களிடையே சட்டவாட்சி தொடர்பிலான நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு நியாயமான பிரஜையும் சட்டம் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள தயங்க மாட்டார் எனவும், நியாயமான இலங்கை பிரஜை சட்டவாட்சியை எதிர்பார்ப்பார் என்பதையும் நாம் அறிவோம். இதனால் நமது சட்டவாட்சியை உரிய முறையில் உறுதிப்படுத்தும் பட்சத்திலேயே இலங்கையை கட்டியெழுப்புவோம் எனும் தொனிப்பொருளுக்கு உயிர் கிடைக்கும். අපිට අවශ්‍ය වී තිබෙන්නේ සෑම ශේත්‍රයකම වැඩි දුරක් යන්න. ආර්ථිකය වැඩි දුරක් යා යුතුයි. නීති විධාන ආධිපත්‍ය වැඩි දුරට තහවුරු කළ යුතුයි. අපේ පරිසර පද්ධතිය වැඩි දුරට ආරක්ෂා කළ යුතුයි. එනම් ඒ ගමන ජය හැකි වන්නේ තනිව නෙවෙයි. අපිට තනිව වේගයෙන් යන්න පුළුවන්. හැබැයි කෙටි දුරයි. අපිට අවශ්‍ය වෙන්නේ වැඩි දුරක් යන්න. ඒ වැඩි දුර යාම සඳහා අපි එකට යමු කියලා ආරාධනා කරමින් මා නතර වෙනවා. බොහොම ස්තුතියි.